ஜோ ரூட் ஆர் விராட் கோலி யாரு பெருசு அப்படின்னு அடிச்சு காட்டுறதுக்காக வந்திருக்கோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. யாரு நீ எடுத்திருக்கீங்க? ஜோ ரூட் தானே. ஜோ ரூட் என்ன பண்ணிட்டாரு? நம்பர்ஸே தெரியல. நம்பர்ஸே நமக்கு பார்த்தாலே தெரியுது. யார் பெஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படிதானே? ஏன்னா ஒன் டே T20 அவர் பக்கத்துல ஈவன் ஸ்குவாட்ல கூட இல்லன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஒன் டே T20 எல்லாம் விட்டுருங்க. ஒன் டே T20 எல்லாமே விராட் கோலி கிரேட், கிங் கோலி அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஓரளவுக்கு ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு இப்போ ஆல்ரெடி மற்ற பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் இந்த ரெண்டு பேர்ல பெட்டரா விராட் கோலி நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அதெல்லாம் டெஸ்ட்ல வந்து இவர் டெஸ்ட்னு வந்துச்சு அப்படின்னா ரீசெண்டா இருக்கக்கூடிய இந்த சும்மா இந்த இப்ப இருக்கக்கூடிய ஃப்ளோ வச்சு பாப்பாங்கல்ல அந்த மாதிரி வச்சு சொல்றீங்க. ரீசன்சி பயாஸ் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ரீசன்சி பயாஸ் எடுத்தாதான் ஜோ ரூட் பெட்டர்னு ஒரு ஆள். இல்ல இப்போ என்னன்னா இவர் த்ரூ அவுட் த கரியரே ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேனாவே இருந்திருக்காரு. இப்போ ஏன்னா விராட் கோலி பாத்தீங்க அப்படின்னா 2-3 இயர்ல வந்து ஒரு சின்ன டிப் இருக்கும். 2 வருஷம் இப்ப பாருங்க, ஒரு 2020 to 24ன்றதே டிப்னு வச்சுக்கிறேன். ஒரு 4 வருஷம் அவரோட ஒரு 15 வருஷ டெஸ்ட் கரியர்ல ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% வந்து அவர் டிப். அப்படி இருந்தும் இவரோட ஸ்டாட் எல்லாமே வந்துட்டு ஜோ ரூட்டுக்கு அபோவ் அவரேஜா தான் இருக்கு. ஓரளவு எல்லாத்துலயுமே கம்மியா தான் இருக்குது. ஆவரேஜ் மேட்ச் கூட இருந்தா கம்மியா தாங்க இருக்கும். ஏங்க ரன்ஸுமே கம்மியா தாங்க அடிச்சிருக்கீங்க. அதாவது நீங்க எவ்வளவு மேட்ச் ஆடி இருக்கீங்கன்னா நீங்க 265 இன்னிங்ஸ் ஆடிருக்காங்க. விராட் கோலி 191 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. நீங்க 12,000 சொச்ச ரன் அடிச்சிருக்கீங்க. இவர் 8,900 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு 3,000-3,500 ரன்ஸ் வித்தியாசம் இருக்கு. ஆவரேஜ் பார்த்தோம்னா ரெண்டு பேருக்குமே சிமிலரான ஆவரேஜ். யாருக்கு அதிகமா இருக்கு? ஏங்க நீங்க 50 நாங்க 49.4ங்க. 0.6ங்க. இதெல்லாம் வந்து வேரியபிள். இதெல்லாம் ரொம்ப வேரியபிளான ஒரு நான் என்ன கேக்குறேன், இதுதான் டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். புரியுதா? நம்ம சரி இப்படி வர்றீங்க. சரி இப்போ வாங்க. நீங்க வந்து ஆவரேஜ்ல 0.6 கூட இருக்கீங்க. நீங்க இன்னும் கூட ஒரு நல்ல வாதம் வைக்கலாம். செஞ்சுரியில வந்து நீங்க 34 அடிச்சிருக்கீங்க. அதுவே முதல்ல இங்க சரியாகாது. ஏன்னா ஒரு 60-70 இன்னிங்ஸ் கூட ஆடி இருக்கவரும் இதுவும் சரியாவே ஆகாது. அந்த இது வரும்போது இவரும் கூட அடிச்சிருப்பாரு. ஆனா இவர் அடிச்சிருக்கதே கம்மின்னு நான் சொல்றேன். எப்படி சொல்ல வர்றேன்னா, ஜோ ரூட் 34 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இங்கிலாந்துல எவ்வளவு செஞ்சுரி தெரியுமா? அவரோட ஹோம் சைடுல 21 செஞ்சுரி. 34 செஞ்சுரியில 21 செஞ்சுரி அவரோட ஹோம் கிரவுண்ட்ல அடிச்சிருக்காரு. ஓகே, மிச்சம் 13 வந்து வெளிநாட்டுல அடிச்சிருக்காரு. ரைட். அப்படி இங்க வந்தீங்கன்னா விராட் கோலி வந்தீங்கன்னா அவர் 29 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுல வந்து ஹோம் கிரவுண்ட்ல எத்தனை தெரியுமா? 50%க்கும் கீழ. 14 செஞ்சுரி ஹோம்ல, 15 செஞ்சுரி அவேல. which means அவர் வந்து அவரோட ஸ்ட்ராங் ஜோனை தாண்டி மித்த இடத்துலயும் வைடா போய் ஆடுறாரு. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்துன்னு எல்லா இடத்துலயும் ஆடுறாருன்றப்பயே அப்பதான் நீங்க ஒரு கிரேட் இது பண்ண முடியும். இங்கிலாந்துல வந்து கொஞ்சம் இந்த ஆண்டர்சனோட வந்து அவுட் ஸ்விங்கர்ஸ் மட்டும் இல்லன்னா 2014 ஸ்டக் ஆயிட்டீங்க. அதுக்கப்புறம் திருப்பி போய் அங்க போய் அதே ஆண்டர்சனுக்கும் அங்க பிராடுக்கும் எல்லாருக்கும் ரிவெஞ்ச் கொடுத்து அந்த ஸ்டோரியை முடிச்சாச்சு. லாஸ்ட் ஆஃப் விராட் கோலி தான். சரி, ஓகேவா? சோ அவங்க கிரவுண்ட்ல இப்போ ஒரு இந்தியால ஒருத்தர் ஆடுறாரு நிறைய ரன்ஸ் அடிக்கிறாருன்னா நம்ம அவரை வந்து எந்த ரேட்ல வச்சிருப்போம்னு தெரியும். ஏன்னா அவரு நீங்க ஒரு ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல போய் ஆடணும். அதே மாதிரி ஜோ ரூட் வந்து அவர் ஊர்ல ஆடுறவரு. வெளியில மோசம்னு சொல்லல, வெளியில போய் சுமாரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அப்படி ஒருத்தரை நீங்க உலகம் ஃபுல்லா கட்டி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய விராட் கோலியோட கம்பேர் பண்றதே எனக்கு ஓவர்சீஸ்லயுமே வந்து எல்லா இடத்துலயுமே கன்சிஸ்டன்ட்லி ஆவரேஜ் பேட்ஸ்மேனா இருக்காரு அப்படின்னு ஓவர்சீஸ்ல வந்து கொஞ்சம் ஆவரேஜா இருக்கும். பட் எங்க ஹோம் கிரவுண்ட்ல நாங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்கோம்னு நான் சொல்றேன். நீங்க ஹோம் கிரவுண்ட் புள்ளி அப்படி சொல்லுவாங்க. ஹோம் கிரவுண்ட் நாங்க அப்படியே நாங்க வச்சுக்கிறோமே. ஹோம் கிரவுண்ட்லயுமே வின் இஸ் a win தான். நாங்க ஹோம் கிரவுண்ட்ல எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். வெளிய போயிட்டு அந்த எக்ஸ்ட்ராடினரியோட கொஞ்சம் ஒருபடி கம்மியா இருக்கும். நீங்க என்னன்னா ஓவர்சீஸாவே அந்த எக்ஸ்ட்ராடினரி கேஸே கிடையாது. எல்லாத்துலயுமே ஒரு ஆவரேஜ், ஆஸ்திரேலியால ஒரு அபவ் ஆவரேஜான ஒரு பேட்ஸ்மேன். ஆஸ்திரேலியால 54 ஆவரேஜ் வச்சிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்கால 49 ஆவரேஜ் வச்சிருக்காரு. மோஸ்ட் டெஸ்ட்ல வந்துட்டு ரொம்பவே கஷ்டமான இருக்கக்கூடிய இடங்கள் வந்து ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா. அங்க எல்லாம் வந்து 45, ஒரு இடத்துல 54, ஒரு இடத்துல 49. ஈவன் நீங்க வந்து இங்கிலாந்துல கூட அவர் ஃபர்ஸ்ட் சுமாரா இருந்துச்சு. 18 இருந்துச்சு 2014ல. அதுல இருந்து இப்ப 33, 34 வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் பின்னாடி எவ்வளவு அடிச்சிருக்காரு அப்படின்றத பாத்துக்கங்க. உங்களுக்கு இங்கிலாந்துல டெஸ்ட் எப்படி விளையாடுறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 33 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. இங்கிலாந்துல விராட் கோலி ஆடுறது தான் கஷ்டங்க. பறந்து வளர்ந்த ஜோ ரூட் என்ன சொல்றேன், இங்கிலாந்துல அந்த மாதிரியான ஒரு டஃப்பான ஒரு பேட்டிங் இருக்கு. நீங்க சொல்றீங்களா எல்லா இடத்துலயுமே ஆட்டி படைச்ச விராட் கோலியால இங்கிலாந்துல விளையாட முடியல. எங்கால அப்படி இல்ல. 21 செஞ்சுரி இங்கிலாந்துல அடிச்சிருக்காரு. அப்படின்னு கிடையாது. நாங்க அவரு ஹோம் கிரவுண்டா இருக்கனால பிச்சே இவன் நம்ம ஆளுப்பா கொஞ்சம் பொறுமையா கண்டிஷன் தெரியும், அந்த பிச்சோட தெரியும், அந்த ஓவர் காஸ்ட் சிச்சுவேஷன் தெரியும். அங்கேயே வளர்ந்தவரு. அவருக்கு முதல் வெதர் கரெக்டா இருக்கும், எல்லாமே கரெக்டா இருக்கும். அதனால அட்வான்டேஜ். அதுதான் சொல்றேன். நீங்க அப்படி சொல்றீங்க. வந்து ஒரு ஹோம் கிரவுண்ட் அப்படின்ற ஒரு அட்வான்டேஜ் நீங்க சொல்றீங்க. ஓகே, நான் டோட்டலி அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் இன்னொரு இது சொல்றேன். என்னன்னா
இங்கிலாந்துல வந்து இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா பிளேயர்ஸுமே என்ன இங்கிலாந்துக்கு போனா டஃப் கஷ்டப்படுவாங்க யூசுவலாவே. ஏன்னா எல்லாருமே அது ஓவர்சீஸ், அது ஹோம் கிரவுண்ட். ஏன்னா மத்த கண்ட்ரீஸ் போகும்போது இங்கிலாந்து பிளேயர்ஸ் பெரிய லெவல்ல கஷ்டப்படல. இந்தியாவுக்கு வந்து இங்கிலாந்துல அடிச்சு தூக்கிருக்காங்க. மோன்டி பனேசாரோட அந்த ஸ்பின்னிங்லாம் தாங்க முடியாம வந்து ஸ்பின்ல விளையாட தெரியாது எத்தனையோ இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருந்திருக்காங்க. நான் இல்லனே நான் சொல்ல வரல, இருந்திருக்காங்க நான் சொல்றேன். பட் ஆனா இங்கிலாந்து வந்து எல்லா இடத்துலயுமே போய் ஆடி இருக்காங்க, எல்லா இடத்துலயுமே வின் பண்ணி காட்டிருக்காங்க. இங்கிலாந்துல இருக்க மத்த பிளேயர்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலயும் ஆடுறாங்க, இவரால ஆட முடியல. ஏன்னா அப்படி இல்ல. இப்ப என்ன சொல்றேன், இங்கிலாந்து ஹிஸ்டரியிலே அதிக செஞ்சுரி போட்டது இவர்தான். ஆமா, நிறைய மேட்ச் ஆனா நிறைய அலிஸ்டாருக்கு கூட கம்மியா தான் ஆடி இருக்காரு. சரியா, அலிஸ்டார் இது வந்து அலெக்சாண்டர் வெர்சஸ் விராட், ஜோரு கிடையாது, ஜோரு வெர்சஸ் விராட். நான் ஜஸ்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கிறேன். இங்கிலாந்து பேட்ஸ்மேன்லயே, இங்கிலாந்து ஹிஸ்டரியிலேயே அவர்தான் ஒரு ஐகான் அப்படின்ற மாதிரி வளர்ந்திருக்காரு. அந்த ஃபேக்ட் நான் மறுக்கல. கம்பேரிங் இன்னொரு என்னன்னா, அலிஸ்டார் குக்குக்கோ இல்ல ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸுக்கோ மார்க் த்ரெஸ்கோத்திக்கோ இவங்களுக்குலாம் என்னன்னா இந்த பிரஷர் கிடையாது. ஜோ ரூட் வந்து தன்னோட டீமை தனியால கூட்டு போறாரு. நேத்து இன்னிங்ஸ் பாருங்க, நேத்து ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு நிமிஷம் 240 இவர் 144 104 ரன் அடிக்கிறாரு. பேட்ஸ் பண்றதுக்கு நான் ஒரு இது சொல்றேன். T20 ஃபார்மட் நடக்குது, ஒரு ஒரு மொத்த டீமும் ஒரு ஃபார்மட்ல போயிட்டு இருக்காங்க. விராட் கோலி வந்து அவருக்கான ஒரு ஸ்கில்ஸ் இருக்கு. எனி டே வந்து அப்படியே ரேஷ் ஷாட்லாம் கிடையாது, போவேன் எனக்கானது ஆடுவேன். அதை வந்து பேக் பண்றாரு. அவரோட டெக்னிக்கை வந்து அவர் நம்புறாரு. நீங்க அப்படி நம்பக்கூடிய பிளேயரா இருந்தீங்கன்னா நீங்க ஆடுறதே டெஸ்ட் மட்டும்தான். உங்க டீம் வந்து இன்னைக்கு பேஸ்பால்ல இருக்கு, பிரெண்டன் மக்லம் உங்களோட கோச்சா வந்துட்டாரு, பென் ஸ்டோக்ஸ் வந்து 100 பால் 150 ரன் அடிக்கிறாருன்றதுக்காக நீங்க உங்களோட பேசிக்க, உங்களோட ஸ்ட்ராங் ஜோனை விட்டு வெளில வர்றீங்க. 2வது பால் ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறீங்க. ரிவர்ஸ் ஸ்வீப்ல இந்த டெஸ்ட்ல நீங்க என்ன கண்டெம்பரரியான டெஸ்ட் பிளேயர் நீங்க சொல்லுங்க, எப்படி ஆட முடியும்? ரொம்ப சிம்பிள்ங்க, ரொம்ப சிம்பிள். என்ன சொல்றேன்னா, இவர் வந்து ஒரு டீம் பிளேயர். ஓகே, டீம் வந்து என்ன கேக்குதோ அதை செய்வாரு. நீங்க வந்து எனக்கான தனித்துவத்தை நான் காட்டணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் தனித்துவத்தை காட்டி என்னால செஞ்சுரி அடிக்க முடியும். நீங்க நல்லா டீமுக்காக என்னோட தனித்துவத்தை விட்டுட்டு உங்களோட ஸ்ட்ரெngthக்கு ஆடணும் அப்படின்னா ஆட முடியும். அதுதான் இவரோட அந்த ஃபிளெக்சிபிலிட்டி. பிளேயர் அவர் ஸ்ட்ரெngthக்கு தான் ஆடணும். ஒவ்வொரு பிளேயர் அந்த அவருக்கான ஒரு ரோல் இருக்கும், அந்த ரோல்ல தான் ஆடணும். நீங்க அது ஒரு நல்ல பாயிண்ட். அதை நான் சொல்றேன், அவங்க ஸ்ட்ரெngthக்கு ஆடுறது ரொம்ப தரமான ஒரு விஷயம் தான், இல்லவே இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா எனக்கு இந்த இடத்துல டீமுக்கு இது நல்லது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க கருத்துல சொல்லி அவங்க கன்வின்ஸ் ஆறாங்க அப்படின்னா, டீமுக்காக நான் ஆட தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும், களத்துல இறங்குறது. இப்போ ஒண்ணும் இல்ல, ராகுல் டிராவிட் மாதிரியான ஒரு டீம் பிளேயர் நம்ம பார்க்க முடியாது. விக்கெட் கீப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றேன், அது அவரோட ஸ்ட்ரெngth கிடையாது. விக்கெட் கீப்பரா அவர் ஸ்ட்ரெngth கிடையாது. எனக்கு இப்போதைக்கு ஓகே, நல்ல வேற யாருமே விக்கெட் கீப்பரா இல்ல. நான் வந்து ஜோ ரூட் வந்து அவரோட ஸ்கில்ஸ்ல, அவரோட அந்த இது மேலயே நம்பிக்கை இல்லாதனால அந்த மாதிரியான ஒரு பேட், அதாவது 29 செஞ்சுரி போட்டதுனால நம்பிக்கை இல்லாத ஜோ ரூட் வந்து அடுத்த ஒரு நாள் எனக்கு புரியல. இது 34 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. இல்ல, அதாவது இல்ல, நான் 29 செஞ்சுரி போட்டிருக்கும் போது அந்த ஸ்விட்ச் நடக்குது, அந்த பேஸ்பால்லாம் நடக்குது. ஆமா, இருக்க வேண்டியதானே. அதுக்கப்புறம் எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் தான் பேஸ்பாலுக்கு அவருக்கே தெரியுது. ஜோ ரூட் வந்து பேசி பார்த்திருப்பாரு, இல்ல பாரு இங்க பாரு, நான் உனக்கு காட்டுறேன், நீங்க மத்தெல்லாம் என்ன வேணா பண்ணீங்க, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இருக்கல, நீ வந்து சரி ஓகே இந்த இதை நான் ப்ரூவ் பண்றதுக்கு நீ சொல்றது தவறான ஒரு இதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்றதுக்காக கொஞ்ச நாள் பேஸ்பால் ஆடி அவர் அவுட் ஆயிட்டு அதுக்கப்புறம் இது பண்றதுக்காக நீ பண்றது தப்புடா, அது ஒர்க் ஆகாதடா அப்படின்னு சொல்றதுக்காக வந்து காலி பண்றதுக்காக இல்ல காலி பண்றதுங்க இல்ல. அது வந்து அவரோட அந்த மெத்தட் வந்து கரெக்டோ தப்போ அடாப்ட் பண்ணி பாக்குறேன். நான் வந்து எதுக்குமே நான் நோ சொல்ல போறது இல்ல. நான் பாக்குறேன், நீ சொல்ற நான் செய்யறேன். அது ஒர்க் அவுட் ஆகலனா கோ பேக் டு மை ரூட்ஸ். அதுதான் ரூட்டோட அது ஒரே நினைக்கிறேன். அவர் அது ஒர்க் அவுட் ஆகல, he went back to his எனக்கு என்னன்னா எல்லாத்துலயுமே விராட் கோலியோட அது ஈக்குவலா தான் இருக்காரு. ஈவன் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேம்ஸ் அவர் நிறைய ஆடி இருந்தாலும் நம்ம அதை மெயினா சொல்ல வேண்டியது, அவர் 260 மேட்ச் இன்னிங்ஸ் கிட்ட ஆடி இருக்காரு. அப்படி இருக்கும்போதும் ரன்ஸ் வந்து ஒரு 3000 ரன்ஸ் தான் லீடா இருக்காரு. அது வந்து அட் அன் ஆவரேஜ் 4000 3,500 அட் ஆவரேஜ் போட்டீங்கன்னா விராட் கோலி 50 ஆவரேஜ் இருக்கும்போது 70 மேட்ச் போட்டா அந்த 3,500 வந்துரும். எனி டே வந்து அந்த ஓரளவு டீசென்ட்டா வந்துரும். அதே மாதிரி ஈக்குவல் அச்சீவ் பண்ணிடுவாங்க. நீங்க ஆவரேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவல் 49.06க்கும் 50க்கும் 0.6 தான் இருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னாலும் அதேதான், ஒரு 55 56 ரெண்டு ஒண்ணு. நாட் அவுட்ஸ் பார்த்தா இவர் 11 அவர் 22. ஏங்க நாட் அவுட் ஆகறதாங்க முக்கியம், டீமை ஜெயிக்க வைக்கிறதா அதுதான் முக்கியம். புரியுதா? என்னன்னா கடைசி வரைக்கும் ஜோருமே அப்படியே ஆடுறாரு. அப்பதான் அதனால உங்களுக்கு ஆவரேஜ் கூடி இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு ஆவரேஜ் கூடி இருக்கு. இருக்கட்டும், நான் என்ன சொல்றேன், இருக்கட்டும், ஆவரேஜ் கூடி இருக்கு. சிம்பிள். இவர் கடைசி வரைக்கும் நின்னு ரிலேபிளான பேட்ஸ்மேன் நான் காட்டுறேன். கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர்.
த்ரூ அவுட் த சீசன் இவருக்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் டிப் பண்றதெல்லாம் கிடையாது. நான் டீசெண்டா ஆடிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அவங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மாத்தின அந்த ஒரு குட்டி அந்த ஒரு 1 hour 1.5 years செஞ்சுரி அடிச்சிருக்காரு. எனக்கு வந்து அவர் வந்து ஆனா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான இப்போ ஒரு விராட் கோலி போய் ஆஸ்திரேலியால கிரியேட் பண்ண ஒரு இம்பாக்ட், ஆஸ்திரேலியன்ஸ் விராட் கோலியை பார்த்து அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர், ஜோ ரூட்டை பார்த்தோ எந்த ஒரு ஜோ ரூட்டோட பேட்டிங் கூட தேவையில்லைங்க, ஜோ ரூட்டோட பவுலிங்கை பார்த்து இந்தியன்ஸ் ஓடி போனாங்க. இந்தியா மும்பை டெஸ்ட் அதெல்லாம் வந்து அந்த ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்ல கேஸ் டிபெண்ட் அந்த இன்னிங்ஸ்ல அந்த பிட்ச்ல எப்படி நடக்குது. ஜோ ரூட் வந்து எங்க போனாலும் ஒரு த்ரெட் தான், எங்க போனாலும் ஜோ ரூட் ஒரு த்ரெட் தான். இப்போ யாருங்க ஆஸ்திரேலியால மத்த எல்லாருமே திணறும் போது ஜோ ரூட் அவுட் ஆகுறது கஷ்டப்பட்டிருக்காங்க ஆஸ்திரேலியன்ஸ். சவுத் ஆப்பிரிக்கா போய் ஆடும்போது சவுத் ஆப்பிரிக்கன்ஸ் கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து பேட்டிங் பவுலிங் இது எல்லாமே விராட் கோலி நடந்திருக்கு. ஆனா அது ஆஸ்திரேலியால மட்டும் பண்ண முடியாது அவரால், அது மட்டும் தான் பிரச்சனை. சரி இங்கிலாந்துல மட்டும் பண்ண முடியாது. பண்ணி காமிச்சிட்டாரு. 14 பேசாதீங்க, திருப்பி 18 வந்து அடிச்சு காமிச்சிட்டாருல விராட் கோலி. நீங்க எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி அவருக்கும் இவருக்கும் எந்த வித மாற்றுமே இல்ல, எல்லாமே நம்பர்ஸ் எல்லாம் சேமா இருக்கு. நம்பர்ஸ் வந்து என்னன்னா நாங்க கம்மியான மேட்ச் ஆடி இருக்கோம், நீங்க கூட மேட்ச் ஆடி இந்த இதை அடிச்சிருக்கீங்க, நாங்க இன்னும் அந்த மேட்ச்க்கு ஈக்குவலா. அதாவது இது வச்சுக்கலாமே 50+ ஸ்கோர்ஸ் வச்சு நீங்க வந்து செஞ்சுரி சொல்றீங்க. 50+ ஸ்கோர்ஸ் நீங்க 59 50+ ஸ்கோர்ஸ் அடிச்சிருக்கீங்க. அதாவது அவுட் ஆஃப் 191 இன்னிங்ஸ்ல 59. அதே இங்க பாத்தீங்கன்னா 96 51க்கும் 96 அடிச்சிட்டு 100 கன்வெர்ட் பண்ண முடியாத பிளேயர் எப்படின்னு பாத்தீங்க. நீங்க 50 அடிக்க முடியாத பிளேயர் நான் சொல்றேன். அதெல்லாம் வேற 50 அடிக்க முடியாத பிளேயர் நான் சொல்றேன். அது நடக்கும், அது எந்த பேட்ஸ்மேனுக்கும் நடக்கும். நீங்க ஒரு 10 அதாவது கிரீஸ்ல வந்தீங்கன்னா வல்னரபிள்ங்க. ஆமா, அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. எனி டே அதுவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு பால் நியூவா இருக்கும், அது கண்டிப்பா அவுட் ஆகும். ஆனா நீங்க செட் ஆனதுக்கு அப்புறமும் கன்வெர்ட் பண்ணலன்றதா இங்க வந்து அங்க பிரச்சனை. என்னன்னா பாருங்க 64 50, அதாவது என்ன சொல்றது 96 50+ ஸ்கோர்ஸ் அப்படின்றது நீங்க சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க சொல்றீங்க 50 அடிக்கிறதே ஒரு வெரி பிக் விஷயம். நீங்க வந்து என்ன சொல்றது 50+ அடிச்சா உடனே 100 கன்வெர்ட் பண்றது ஓகே, அது உண்மையா நான் சொல்றேன், அது ஒரு பெரிய விஷயம். அது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. பட் ஸ்டில் 50+ ஸ்கோர் 96 இன்னிங்ஸ்ல 50+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு. அதாவது அவுட் ஆஃப் 144 டெஸ்ட்ல 96 டைம் ஒரு 50+ ஸ்கோர் அடிச்சிருக்காரு. 144 இன்னிங்ஸ் which means 261. அது அப்படி சொன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படி சொல்றேன். சோ அதனால 96 50+ ஸ்கோர்ஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா நீங்க டெண்டுல்கர் லெவல் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம். அதனால விராட் கோலியே பீட் பண்ணலங்க. நீங்க டெண்டுல்கர் லெவல் ரெக்கார்ட்ஸ் நான் சொல்றேன். நீங்க விராட் கோலி நீங்க வந்து நல்ல யூ பெட்டர் கோ ஃபைட் வித் ஹஷீம் ஆம்லா. ஹஷீம் ஆம்லா அது வேற விஷயம், அது ஒரு பெரிய அவர் வேற லெஜெண்ட் விட்டுருங்க. அவர் ஹஷீம் ஆம்லா ஸ்டீவன் ஸ்மித்தோட அங்கேயே இருந்துக்கங்கன்னு சொல்றீங்க. ஸ்டீவ் ஸ்மித் விராட் கோலி எல்லாம் விட ஒரு வேற ரேஞ்சுக்கு போயிட்டாரு அவர். அந்த ஃபேப் 4ல பெஸ்ட் அப்படினா ஃபேப் 4ல கொஞ்ச நாள் இல்லாம இருந்தார் தெரியுமா? அது ஃபேப் 4ல இல்லவே இல்ல இப்போதைக்கு உங்களால தெரியுமா? நாங்க எல்லாமே 30s போயாச்சு, செஞ்சுரிஸ் நாங்க 30s போயாச்சு. இன்னும் 29ல இருக்கிற ஒரு ஆள் நீங்க. அது நான் இத சொல்லணும்னா ஒரு ரீசன்ட் பயாஸ்ல தான் நீங்க இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. வச்சிட்டு இருக்கவங்கள அதான் விராட் கோலி வந்து ஹோல் கரியரா பார்த்தோம்னா ஒரு ஹோல்சமான பிளேயர். ஒரு அதாவது அந்த டீமுக்கும் சரி, அந்த டீமுக்கு ஒரு வின்னிங் ஃபேக்டரா எடுத்து கொடுக்கறாரு. ஆப்போனன்ட்ல வந்து இவர் தூக்கணும்னு நினைக்கிற மாதிரியான ஒரு பிளேயரா தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க அப்படி சொல்றீங்க. பட் என்னன்னா விராட் கோலி ஹேட் a longer career. ஓகே, ஜோ ரூட்டை விட லாங்கர் கரியர் விராட் கோலி இருக்கு. அவரோட பெரிய சீனியர் பேட்ஸ்மேன், அவருக்கு முன்னாடியே டெபியூ பண்ண பிளேயர் விராட் கோலி. அப்படின்னும் போது ஒரு லாங்கர் கரியர் உள்ள ஒரு பிளேயரை விட இந்த குட்டி ஸ்பேன்ல ஹஸ் பிளேட் மோர் நிறைய டெஸ்ட் ஆடினாங்க. ஏன்னா இங்கிலாந்து நிறைய டெஸ்ட் ஆடுவாங்க, அதனால ஆடிட்டாங்க. அந்த ஃபிட்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்காரு. எனக்கு வருஷத்துக்கு ஒரு இடத்துக்கு நான் மால்டீவ்ஸ் போய் எனக்கு நான் சொல்றேன் வருஷத்துக்கு ஒரு டைம் நாங்க போயிட்டு சும்மா 6 பேக் வைக்கிறது அதெல்லாம் இல்ல. டீம்ல அதாவது கிரவுண்ட்ல ஃபிட்டா இருக்கறது தான் ஃபிட்னஸ். பாக்குறதுக்கு ஃபிட்னஸ் இல்ல, நான் எல்லா மேட்சும் விளையாடுறது தான் ஃபிட்னஸ். என்ன கேட்டா நிறைய பேர் சொல்றாங்க நீங்க எப்படி வரீங்கன்னா இந்தியா வந்து நிறைய டெஸ்ட் ஆடிட்டாங்க, ரெஸ்ட்னால இவர் இவ்வளவு கம்மி ஆடிக்காரங்க. ஏங்க இந்தியா ஆடுனதே அவ்வளவு டெஸ்ட் தான். நான் கேக்குறேன் விராட் கோலி வந்து எனக்கு நார்மலா என்ன சொல்றது, நான் இந்த மேட்ச் நான் ரெஸ்ட் போறேன்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். நீங்க ஒன் டே விளையாடுறீங்க, T20 விளையாடுறீங்க, ஓகே ஃபைன். பட் ஆனா இந்த குட்டி ஸ்பேன்ல 144 டெஸ்ட் ஆடி இருக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. இங்கிலாந்தோட ஃபார்மேட்டுங்க, அவங்க ஷெட்யூல் அவ்வளவு டெஸ்ட் ஷெட்யூல் போட்டிருக்காங்க. இந்தியாவோட டெஸ்ட் ஷெட்யூல் போடல. அவ்வளவு டெஸ்ட் ஷெட்யூல் போட்டிருந்தாருன்னா இருங்க நான் கேக்குறேன் ஓடி T20 ரெஸ்ட் எடுக்கிற விராட் கோலி இவ்வளவு டெஸ்ட் போடுறதா டெஸ்ட்லயே ரெஸ்ட் எடுப்பாரு. பிசிசியோட தப்ப தூக்கி விராட் கோலி மேல போடாதீங்க. இந்தியாவோட டெஸ்ட் ஷெட்யூல் கம்மியா இருக்கு, இங்கிலாந்தோட டெஸ்ட் ஷெட்யூல் கூட இருக்கு. அதனால அவங்க அதிக டெஸ்ட் ஆடி இருக்காங்களே ஒழிய நீங்க அந்த தப்பு இவர் தலையில எழுத பாக்குறது. அவ்வளவு டெஸ்ட் மட்டும் இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்க ஒண்ணும் கிடையாது. விராட் கோலியோட 2-3 இன்னிங்ஸ் அதிகமா ஆடி இருப்பாரு. ஏன்னா இவருக்கு ரெஸ்ட் தேவைங்க. இவரால ஒரு கட்டத்துக்கு மேல ஓ மை காட் என்னால முடியாது பாக்கமான அப்படின்னு சொல்லிட்டு போற ஒரு ஆளை வச்சு நீங்க ஜோ ரூட்டோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதான் என்னோட ஒரே வாதமா இருக்கு. எனிடே வந்துட்டு விராட் கோலி இஸ் a better test batsman than இப்ப கரண்ட் ஜென்ரல்ல இருக்கக்கூடிய எந்த பேட்ஸ்மேனை கம்பேர் பண்ணாலும் விராட் கோலி வந்து பெட்டர் டெஸ்ட் பேட்ஸ்மேன். அவருக்கு இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை அவர் எங்கெல்லாம் விடுறாரோ அங்கெல்லாமே போய் திருப்பி சரி பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பிளேயர்ன்றதுனால என்ன கேட்டா லாஸ்ட் 2 டெக்கேட்ஸ்ல கிரேட்டஸ்ட் டெஸ்ட் பிளேயர் அப்படின்னா அது ஜோ ரூட் தான் நான் சொல்றேன். டெஸ்ட் பேட்ஸ்மேன், லெட்ஸ் சே டெஸ்ட் பேட்ஸ்மேன்
2010s இருந்து 2024 வரைக்கும் இந்த 15 வருஷத்துக்கிட்ட ஜோ ரூட் தான் கிரேட்டஸ்ட் டெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாதத்தை இது எங்க 2 பேரோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.